இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உண்மையிலே அந்த 100 பேர் வந்து ரவுடிஸா எந்த ஆட்சி வந்தோம், ஏன் கஞ்சா வியாபாரிகளுடைய சொத்தை பறிமுதல் இது வரைக்கும் பண்ணலை? கடந்த கால திராவிட மாடலில் செஞ்ச அதே தப்பு தான் இப்போ டிவிக்கு தலைவரும் செய்கிறாருன்றது தான் நம்ம ப்ரொபோசலே வைக்கிறோம். ஒரு கஞ்சா ஓனர் வந்து ஏரியாவுக்குள்ளே இருக்கிறாருன்னா அவனால தான் அந்த கஞ்சா வியாபாரம்னா அவனை ஏரியாவிலேருந்து வெளியே தடுத்தணும். தென் மாவட்டங்களில் வந்து ரவுடிசம் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நிற்கிறாங்க. ஏன் உங்களால் ஒரு ஓனரை பிடிக்க முடியலையா? கஞ்சா ஓனர் வந்து பல நார்த்து மெட்ராஸில் நீங்கள் சொன்ன 3 மாவட்டத்தில் இதை தகவல் அறிய உரிமை போட்டு 4 லட்சம் கேஸ் இருக்குன்னு நம்ம அமைப்பு நமது மக்கள் சாம்ராஜ்யம் மாநில தலைவர் சசிகுமார் சும்மா போய் 4 பாட்டில் பிளாக்ல வாங்கிட்டு போகிறவனை பிடிச்சிட்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ இந்த வியாபாரிகளுடைய விற்கிற ஓனரு அரெஸ்ட் பண்ணணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே மாவட்ட லெவலில் ஒரு லேடி இருக்காங்க, டிஎம்கேலேயும் இருக்கிறாங்க, அப்புறம் விஜய் கட்சியில் இருக்காங்க. இன்னும் பல காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரை சாட்சிட்டு போடாமல் வச்சுருக்காங்க. மிரர் மீடியா நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் தாதாக்கள் மட்டும் இல்லை, ரவுடிஸுங்களை ஒழிக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்போது நேற்று வந்து ஒரு 100 ரவுடிஸை பிடிச்சதா சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே அந்த 100 பேர் வந்து ரவுடிஸா இல்லை வேறு யாருன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பிடிக்கப்பட்ட அனைவரும் பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வீடு தகராறில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு பெண்டிங் இருந்தவங்களையும், இன்னும் சில இடத்துங்களில் இந்த கஞ்சா வாங்க போன நபர்களை பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, கடந்த கால திராவிட மாடலில் செஞ்ச அதே தப்பு தான் இப்போ டிவிக்கு தலைவரும் செய்கிறாருன்றது தான் நம்ம ப்ரொபோசலே வைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்கணும், இந்த சட்டம் ஒழுங்கு நம்ம கையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் யார் இந்த கஞ்சாவெல்லாம் விற்கிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இன்னைய வரைக்கும் இப்போ புது ஆட்சி வந்தோம், இந்த கஞ்சா வைக்கிற தலைவர்களை ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி வந்து சென்னையில் அதிகமாக இருக்கிறது ஒரு உண்மையான விஷயம். கிராமப்புறங்களில் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடியில் 3 சென்னையாக பிரிக்கிறாங்க. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை பிரிக்கிறாங்க. அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இப்போ தென் சென்னையில் நம்ம கண்ணகி நகர், எழில் நகர், துறைப்பாக்கம், பெரும்பாக்கம் பகுதியில் அதிகப்படியாக இருக்க, அதாவது பள்ளிக்கரணை ஸ்டேஷன்னு, செம்பரம்பாக்கம் ஸ்டேஷனு, கண்ணகி நகர் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட, தாம்பரம் கமிஷனர் அலுவலகத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு 14-15 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடத்துல இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட சென்னையில் 3 டிஸ்ட்ரிக்ட் இப்போ போட்டிருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க, வண்ணாரப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க, பூக்கடை டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். 65 போதை தடுப்பு பிரிவு அதிகாரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் 100 பேர் ஒடிச்சிங்க, நீங்களே இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு 33 பேர் வச்சு நீங்கள் 133 பேர் பிடிச்சிருக்கதா? ஒரு டிரைவ் அக்யூஸ்டுன்ட்டு ஒன்று, ஸ்பெஷல் டிரைவ்ன்ட்டு ஒன்று போட்டு பிடிக்கிறீங்க. இந்த கண்துடைப்பு தான் கடந்த கால கமிஷனர் வந்து அருண் சாரம் இப்படி தான் பண்ணார். என்னென்னா சும்மா போய் 4 பாட்டில் பிளாக்ல வாங்கிட்டு போகிறவனை பிடிச்சிட்டு வந்து வைக்கிறீங்க. இல்லை அந்த போதைக்கு ஒரு கஞ்சா வாங்க போகிற, ஒரு கஞ்சா அடிக்கிற அந்த அடிமையை தான் போய் பிடிச்சிட்டு வரீங்க. ஏன் உங்களால் ஒரு ஓனரை பிடிக்க முடியலையா? கஞ்சா ஓனர் வந்து பல நார்த்து மெட்ராஸில் நீங்கள் சொன்ன 3 மாவட்டத்தில் குறைஞ்சது 24 பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த அக்யூஸ்டுங்கெல்லாம் சர்வசாதாரணமாக பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே மாவட்ட லெவலில் ஒரு லேடி இருக்காங்க, டிஎம்கேலேயும் இருக்கிறாங்க, அப்புறம் விஜய் கட்சியில் இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, நாங்களும் வந்து இந்த திராவிட மாடலுக்கு மாற்றாக நாங்கள் வந்தோம், நாங்கள் வந்து பண்ணுவோன்ட்டு நம்ம சொல்லக்கூடிய நம்ம புதிய முதலமைச்சர் தயவு செய்து, அதாவது வந்து மக்கள் வந்து புதுசாக ஒரு மாறம், நம்மளே நம்ம பகுதியில் அமைதி நிலநாட்டம் இருக்கு. இன்றைக்கி 50% நீங்கள் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறது உண்மையான விஷயம், அது பாராட்ட வேண்டியது. போதை தடுப்பு பிரிவு கரெக்டாக இறங்கி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தேவை எச்எஸ் சொல்லக்கூடிய சரித்திர பதிவேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஞ்சா வியாபாரி அந்த நாய்ங்க மீது கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 50 கேஸ் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து சமூக விரோத செயல்களை செஞ்சுட்டு தொடர்ந்து இருந்துட்டுருக்குறாங்க. அப்போ இந்த வியாபாரிகளுடைய விற்கிற ஓனரு அரெஸ்ட் பண்ணணும்.
அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்கள ஆல்ரெடி வந்து ஒருத்தரும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குண்டாஸ் போயிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பாதியிலே உடச்சிட்டு வந்திருக்காங்க. கண் துடைப்பு தான். ஏன் சொல்கிறேன்னா, இவங்க வந்து ரிமாண்ட் பண்ணால் கூட போலீஸ் உடனே ரிப்ளை கொடுத்துரும். ஏன்னா விசுவாசங்கள்ல, அதாவது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு சில காவல் ஆய்வர்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுறாங்க. அதாவது கல்லான்னு சொல்லக்கூடிய கட்டுறாங்க. அந்த கல்லாவுக்கு ஒரு அமௌண்ட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுச்சுன்னா இந்த ஓனருங்களை பிடிக்க மாட்டுறாங்க. அப்பாவியாக ஒரு கஞ்சா அடிக்கிற ஒரு பையன் வந்தாலோ, இல்லை ஒரு சரகு விற்கிற பையன் பிளாக்கில் வாங்க வந்தாங்களோ பிடிக்கிறீங்க. இதை தான் நம்ம சொல்கிறோம். போலீஸுக்கு கேஸே கிடைக்கலன்னா, சிறுநீர் கழிக்கிற கேஸு, ரோட்டில் எவனா நடந்து போனான்னா சந்தேகப்படக்கூடிய செக்ஷன் 41ல் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஸாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது. என்னென்னா, நாங்கள் வந்து போதையை தடுக்கிறோன்ட்டு நீங்கள் புது முயற்சி எடுத்து வரீங்கன்னா, தயவுசெய்து இந்த கஞ்சா வியாபாரி ஓனர்கள் மீது குண்டர் சட்டம் பாய வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே இருக்கிற பழைய நிலுவை கேஸ் எல்லாம் சாட்சிட்டு போடாமல் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக அனைத்து காவல் நிலையத்திலையும், அதாவது டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சுருந்தாங்க. எப்படி கேஸை போடுறது, ஒரு ஐஓ கொடுக்கறது, எஃப்ஐஆரை சாட்சிட்டு போடாமல் வச்சுருந்தாங்க. இதை தகவல் அறியும் உரிமை போட்டு 4 லட்சம் கேஸ் இருக்குன்னு நம்ம அமைப்பு நமது மக்கள் சாம்ராஜ்யம் மாநில தலைவர் சசிகுமார் நான் போட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். இன்னும் பல காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரை சாட்சிட்டு போடாமல் வச்சுருக்காங்க. முறையாக வந்து என்டிபிஎஸ் கேஸு எல்லா கேஸையும் பெண்டிங் இல்லாமல் குற்றப்பத்திரிகையை சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டியது ஒரு காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளருடைய வேலை. ஏன்னா ஒரு கொலை கேஸ் வந்தால் தான் ஆய்வாளர் போடுவாங்க. இந்த மாதிரி இருக்க கேஸ் எல்லாம் வந்து எஸ்ஐயே போடுவாங்க. அப்போ என்னென்னா, எவனோ ஒரு எஸ்ஐ போட்டான், நான் எதுக்கு அதுக்கு சாட்சிட்டு போடணும்னு காவல் நிலையத்தில் மெத்தனை போக்கா இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு எவனோ பிடிச்ச கேஸை நான் எதுக்கு எடுத்துன்னு போய் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணுன்ட்டு இருக்காங்க. 10லேருந்து சுமார் 15 வருஷம் வரைக்கும் பல காவல் நிலையத்தில் பல குற்றச்சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் சாட்சிட்டு போடாததால் தான் இருக்குது. இந்த ஒரு குற்றம், இதை நீங்கள் சரிப்படுத்தினீங்கனாலே பல வழக்குகள், தேங்கியிருக்க வழக்குகள், ஒரு ஆள் மேலேயும் கிட்டத்தட்ட 52 வழக்குகள், 50 வழக்குகள் இருக்குது. காரணம் என்ன? இதுதான் அம்பேத்கர் சொன்னாரா, எஃப்ஐஆர் வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, சாட்சிட்டே போட்டு தேவையில்ல, குற்றம் போட்டு அது பண்ணி ஒரு ஓரமாக இருக்குது. பல காவல் நிலையத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எம்ஓ போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ குற்றம் செய்தவனுக்கு இன்னும் தண்டனைங்க கேட்டால் கொஸ்டின். நம்ம ஊர் சட்டம் சொல்லிட்டு பாருங்கள், 1000 நிரபராதிகள் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதிகள் தப்பக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவங்க கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃப்ஐஆரும் சாட்சிட்டு போடுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா புதிய ஆட்சி வந்திருக்கீங்க, நீங்களும் வந்து இந்த சிறுநீர் கழிக்கிற கேஸாக இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணுறவனுங்களை விட்டுட்டு கஞ்சா அடிக்கிறவனுங்களை பிடிச்சின்னு போகிறதால ஒரு காலம் சமூக விரோதிகள் அட்டகாசம் சரியாகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா வியாபாரிங்க எல்லாருக்குமே ஸ்டேஷனில் ஹை இன்ஃப்ளூயன்ஸு. அதாவது இவங்க வந்து டிசி லெவலில் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்க. நான் எல்லாரையும் சேர்த்து தான் பேசுகிறேன், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தெல்லாம் நான் பேசலை. இப்போ சென்னையில் இருக்கிறதால நார்த்து மெட்ராஸில் இவர் 3 மாவட்டத்தில் படுக்கிறாங்க. 3 மாவட்டத்துலேயும் சரித்திர பதிவேடு இருக்கக்கூடிய குற்றவாளி, அதாவது கஞ்சா விற்கல ஆட்களுக்கு அதில் கூட கூலிக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 300 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. இப்போ கஞ்சா ஒரு ஓனரு கொடுத்துட்றாரு பேக் பண்ணி, அதை விற்கிறதுக்கு ஒரு பையன் வரான், அவனுக்கு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம். அந்த பையனை இட்டுன்னு போய் கேஸை போடுறாங்க. இல்லை வாங்க வரவனை இட்டுன்னு போய் கேஸ் போடுறீங்க. அது கஞ்சாவாக இருந்தாலும் சரி, மது விற்பனை இருந்தாலும் சரி, போதை ஊசி இருந்தாலும் சரி, போதை மாத்திரை இருந்தாலும் சரி, அந்த விற்கக்கூடிய பையனை இட்டுன்னு போய் கேஸை போடுறீங்க. அவனும் என்ன பண்ணுறது, ஓனர் நம்மளை காப்பாற்றிடுவாருன்ட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டு பல பேர் வந்து காவல் நிலைய சிறைக்கு போயிருக்கானுங்க. அவனுங்க குடும்பம்லாம் நடுத்தருவு வந்து பிச்சை எடுக்காத சூழ்நிலை தான் இருக்கிறானுங்க. இப்போது அவனுங்க குடும்பம் போயிட்டவனே அவனுக்கு வந்து வெறும் அந்த சோறு சரக்கு அவ்வளோதான் வாழ்க்கை, தனி மரமாக சுற்றிட்டுருக்காங்க. ஓனருங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஹவுசிங் போர்டு, ஒரு 500-600 சவரம் செயின். இது வரைக்கும் சென்னையில் எந்த ஆட்சி வந்தோம், ஏன் கஞ்சா வியாபாரிகளுடைய சொத்தை பறிமுதல் இது வரைக்கும் பண்ணலை என்ற கேள்வி நாங்கள் கேட்குறோம். இது வரைக்கும் இன்னும் பறிமுதலே பண்ணல. 500 சவரம் நகை வச்சுருக்காங்க, ஒரே ஹவுசிங் போர்டில் 10-15 வீடு வச்சுருக்காங்க, ஒரே தெருவுக்குள்ளே 10-15 வீடு வச்சுருக்காங்க. நம்ம லிஸ்ட் இப்போ அதாவது முதல்வர் சொன்ன லிஸ்ட்டே நான் எடுக்கிறேன். 3 மாவட்டம் சொன்னார்.
புளியாந்தோப்பில் வண்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 24லேருந்து ஒரு 35 வரைக்கும் புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ டாப் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு இருக்காங்க. நான் வந்து A+ல சொல்கிறேன். இந்த NDPS கேஸில் மட்டும் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சாதிபதியாக இருக்காங்க. ஸ்விம்மிங் பூலோட பங்களா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏரியாவுக்குள்ளே குடிசை வீடு, வெளியில் அவுட்டரில் ஸ்விம்மிங் பூலோட பங்களாலாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் போலீஸ் எந்த வருமானத்தில் வந்ததுன்னு கேட்க மாட்டுறாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, காவல்துறையிலே சில கருப்பாடுகள் அவங்களுக்கு மும்முரமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ இந்த கஞ்சா வியாபாரிங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா, முதல்வருக்கு நீங்கள் பிடிச்சது நாங்கள் சந்தோஷப்படுறோம், ஆனால் ஓனருங்களை பிடிங்க. ஏன்னா ஓனருங்க எங்கேருந்து வாங்கின்னு வராங்கன்றது, ஆந்திராவிலேருந்து வாங்கின்னு வராங்களா, இல்லை தென் மாவட்டங்கள்லேருந்து இது நிலத்தெல்லாம் எடுத்து பயிராகவே பண்ணி வாங்குறாங்களான்றது தெரிய வரணும். ஏன்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ ஆந்திராவிலேருந்து வாங்கின்னு வரேன், ஆந்திராவிலேருந்து வாங்கின்னு வரேன்னா, ஆந்திராவில் இவங்களுக்கு விற்றவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேறீங்க? அதர் ஸ்டேட்டில் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டுன்னு வரலாம், நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதனால் இனி வரும் காலகட்டத்தில் ஓனருங்களை அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு தான் என்னுடைய முதல் கோரிக்கையை. என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, பொதுமக்களுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு வேலை செய்கிற பையனை நீங்கள் பிடிச்சின்னு போனீங்கன்னா இன்னொரு வேலை செய்கிற பையன் இருக்கான். ஆனால் நீங்கள் ஓனரு அந்த குடும்பத்தையே தூக்கின்னு போனீங்கன்னா யாருமே வந்து இதை முழுசாக தடுத்ததுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாட்சிட்டு சொன்ன மாதிரிங்க, நீதிமன்றத்தில் போயிட்டு எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா முழுமையான போதைக்கு எதிராக விழிப்புணர்வு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3 மாவட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஓனர் கூட அரெஸ்ட் ஆகலை. இப்போ சமீபத்தில் ஒரு ஓனர் அரெஸ்ட் ஆனாங்க. அவங்களுக்கு கூட பெயில் ரிப்ளை பண்ணிவிட்டு பெயிலை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, அதாவது கண்துடைப்பு நாடகம் என்பது வேணாம், அந்த சம்மந்தப்பட்ட ஓனருங்க அரெஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை. இந்த ஊடகத்து மூலியம் முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, கஞ்சா வியாபாரி ஓனர்கள் வீடுகளை இருக்கக்கூடிய நகைகளை சீஸ் பண்ணணும். அது எல்லாமே சமூக விரோத செயல்களை செஞ்சு சம்பாரித்தது. அவங்க ஏரியாவுக்குள்ளே ஒரு 10-15 வீடு வச்சுருக்காங்க. அது மக்களிடமிட்டு கந்து வட்டியாவோ இல்லை கஞ்சா விற்றோ இல்லை கள்ளச்சந்தையில் மது விற்பனை செஞ்சோ வாங்கின காசில் வாங்கினது. அதனால் மக்கள் விரோத பணியில் பண்ணது தான், அதையும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது போன்ற சமூக விரோதிகள் ஒரு கஞ்சா ஓனர் வந்து ஏரியாவுக்குள்ளே இருக்கிறாருன்னா அவனால் தான் அந்த கஞ்சா வியாபாரம்னா அவனை ஏரியாவிலேருந்து வெளியே தருத்தணும். தென் மாவட்டங்களில் வந்து ரவுடிசம் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நிற்கிறானுங்க. இப்போ அந்த ஊர் எஸ்பி என்ன சொல்கிறாரு, என் மாவட்டத்தில் நீ இருக்காத வெளியே போனால் எங்கேயாவது போயிட்டு தங்குறாங்க. அதர் மாவட்டத்துக்கு போயிருக்காங்க. அவனை வந்து கேங்ஸ்டர் வந்து கண்காணிக்கிறது இல்லை, அவன் இன்னொரு மாவட்டத்தில் போய் அஃபென்ஸ் பண்ணுறான். அந்த மாதிரி இந்த கஞ்சா வியாபாரிங்க நார்த்து மெட்ராஸில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கள அங்கேருந்து அவங்க வீடோடு எல்லாமே காலி பண்ணணும். காலி பண்ணாத பட்சத்தில் அவங்கள கடுமையான சட்டத்தை வந்து போட்டு அவங்க முறையாக எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு ஜெயிலாவது தள்ளணும். அவங்க வீட்டில் ஒரு கணவன் விற்கிறாருன்னா அவர் ஜெயிலுக்கு போனவொடனே மனைவி விற்கிறாங்க, மனைவி போனவொடனே அவளுடைய மகள் விற்கிறாங்க. அப்போது அந்த குடும்பமே விற்குதுன்ற ஒரு ரெக்கார்டு ஸ்டேஷனில் இருக்குன்னா அந்த குடும்பத்தையே ரிமாண்ட் பண்ணிவிட்டு வீடை வந்து சீல் வச்சுட்டு அரசாங்க கண்ட்ரோல் எடுத்துன்னு வரணுன்ட்டு தான் புதிய முதலமைச்சருக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை. புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து 30 இளைஞர்கள் எல்லாருமே இல்லாதப்பட்ட பசங்க, குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க. இந்த 5 வருஷம் கடந்த 5 வருஷத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டோ இல்லை விடுதலை சிறுத்தையோ இல்லை எந்த ஒரு அம்பேத்கர் அமைப்போ செத்துப்போன இந்த 20 இளைஞர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்தலை. இவங்க சாவுக்கு நீதி கேட்டு திமுக அரசை கண்டித்து எந்த ஒரு இடத்துல போராட்டம் பண்ணல. இப்போ நம்ம சொல்லக்கூடாது என்னென்னா, மாணவிகளுக்கு மட்டும் இல்லை, கல்லூரியில் படிக்கக்கூடிய பசங்களுக்கும் உங்களை சுற்றி சமுதாய சீர்கேடு இருந்தால் அதை பார்க்காத மாதிரி போங்க. இவங்கெல்லாம் போராட்டன்ற பேரில் உங்களை கண்டிப்பாக இட்டுன்னு வந்துட்டாங்கன்னா முதல் குற்றப்பத்திரிக்கை உங்கள் மேலே தான் போவோம். ஏன்னா இது நாள் வரை 5 வருஷம் திமுக கூட்டணியில் இருந்துட்டு இப்போ வந்து உங்களை களத்தில் இறங்கி உங்கள் மீது படிக்கிற பசங்க மேலெல்லாம் இப்போ அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கோசம் கம்யூனிஸ்ட்டுங்கள்லாம் மக்களை அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சரி பள்ளியும் சரி கல்லூரிய மாணவர்களை வீதிக்கு இறக்கி வாங்க போதைக்கு எதிராக இப்போ பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவ்வளோ நாள் திராவிட மாடல் ஆட்சியில் கம்முன்னு இருந்துட்டு
உங்கள் மீது வழக்கு போடுறவா பண்ணுவாங்க. ஆனால் ஆட்சியில் இருக்கிறப்போ தைரியமாக பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி போல் இன்றைக்கி பண்ணணும் துடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மாணவர்கள் வந்து இரையாகக்கூடாது சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிரர் மீடியாவுக்கு நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம்.